நம்ம நிறைய வெஸ்டர்ன் படங்கள் பார்த்திருப்போம். அது மெயினா வந்து அமெரிக்கன் வெஸ்டர்ன்ஸா தான் இருக்கும். ஆனா அந்த வெஸ்டர்ன் டைப்லயே பல நாடுகளுக்கும் அதே மாதிரி இருக்கு. ஆஸ்திரேலியாலயும் ஒரு கங்காரோ வெஸ்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மிடில் ஈஸ்டுக்கும் இருக்கு, நார்த்தன் ஆப்பிரிக்கன் ரீஜனுக்கும் இருக்கு. அந்த மாதிரி வந்து ஒரு மொராக்கன் வெஸ்டர்ன் அண்ட் சைக்கடெலிக் மிக்சரப்ல வந்த படம் தான் இந்த சிராட். படத்தோட கதை என்னன்னா, ஒரு அப்பா பையனா அவரோட புள்ள காணாம போயிருச்சுன்னு இந்த மாதிரி மியூசிக் நடத்துற இடம். அதாவது ஒரு ஹிப்பி அந்த கவுண்டர் கல்ச்சர்ல வந்து நடுவுல ஒரு பாலைவன ஸ்பீக்கர் வச்சுட்டு நல்லா டிரான்ஸ்ல ஆடிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு மியூசிக் கேதரிங்ல போய் இவர் வந்து அவங்க புள்ள தொலைஞ்சு விசாரிக்கும் போது அப்ப அங்க வந்து ஒரு ஒரு கூ நடக்கும். அதாவது ஒரு ராணுவ புரட்சி நடந்து இந்த நாட்டுல இருந்து எல்லாம் வெளியே போங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படி இவங்க தப்பிச்சு போகும்போது பல இடங்கள்ல வந்து இவங்க வந்து சாதாரண ஆரம்பிக்கிற அந்த இது வந்து பாத்தீங்கன்னா வேற அளவுக்கு டேஞ்சரஸா போய் அவங்க நினைச்சு பார்க்க முடியாத ஒரு இடத்துல போய் முடியும். அதுதான் இந்த படத்தோட டைட்டில் சிராட். அதாவது சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் இருக்கிற சிறிய பாதை, அது பேர் தான் சிராட். அதுதான் இந்த படத்தோட கதையும். இந்த படம் பார்க்கும்போது வந்து ரொம்ப குறியீடு இருக்கிற படமா தான் இருக்குது. ஏன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியாத மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கு. எதை நோக்கி போகுது இந்த ஹியூமன் கண்டிஷன்ஸ் இதெல்லாம் தான் வந்து ஒரு இந்த படம் பார்க்கும்போது இருந்துச்சு. நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, அதை விட ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது இந்த பிரச்சனை காணாம போற மாதிரி தான் இந்த படம் பார்க்கும்போது இருந்தது. அதாவது வந்து அவன் பிள்ளைய தேடி போய் அப்ப இவனையே காப்பாத்தி போனா பையனையும் காப்பாத்திக்க முடியாம வேற ஒரு டிரான்ஸ்ல போறாப்புல அவரு. சர்ரியலிசம் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் பிளெண்டடா இருக்கு. வேற ஒரு வேர்ல்டு, அதாவது வந்து நம்ம உண்மையா நடக்கிற ஒரு உலகத்துல வந்து எப்படி எல்லாம் இருக்கு அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. ஒரு சில இடங்கள்லாம் பார்த்தா அப்படிதான் இருக்கு. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஃபியூரி ரோடு பாத்துக்கலாம், மேட்மேக்ஸ் ஃபியூரி ரோடு. அதோட ஒரு ஆர்டிஸ்டிக் வெர்ஷன் தான் இது. ஏன்னா இந்த மாதிரி படங்கள் வந்து திடீர்னு இந்த லாஸ்ட் ஹைவே, இந்த லிஞ்ச் படம், டேவிட் லிஞ்ச் படம் எல்லாம் இப்படிதான் இருக்கும். அப்புறம் கெரின்னு ஒரு கஸ்டான் சென்டரோட படம் ஒன்று இருக்கு. இதே மாதிரிதான் ஒரு பாலைவனத்துல 2 பேர் போவாங்க, அதுல ஒருத்தன் செத்துருவான். அந்த மாதிரி போகும் அந்த கதை. இந்த படம் பார்க்கும்போது அப்படி ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்கு. டைரக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஆலிவர் லேக்ஸ் அவர் அப்படின்னு ஒருத்தர். அவர் வந்து பிரெஞ்சு பார்ன் ஸ்பானிஷ் டைரக்டர். ஆனா அவர் ரொம்ப நாளா மொராக்கால தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர் எடுத்த 2-3 படங்கள் வந்து மொராக்கா பேஸ் பண்ணி தான். அது ஒரு வித்தியாசமான ஒரு டெசர்ட் ஏரியா. டெசர்ட்டை வந்து நம்ம புரிஞ்சிக்கவே முடியாது. நமக்கு இனியும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேஜிக்கல் ரியாலிசம் டைப்ல தான் இருக்கும், ஃபேண்டசி டைப்ல. அங்க என்னென்ன நடக்குது, ஒரு டைம்ல வந்து பாத்தீங்கன்னா பிளெயின்ஸா இருக்கும், திடீர்னு பார்த்தா ஒரு குன்றுகள் இருக்கும், திடீர்னு அந்த பாலைவன காத்து வரும். இந்த மாதிரி ரொம்ப வந்து கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருக்கிற ஒரு ஏரியா. அந்த நாடும் வந்து அந்த மக்களும் அப்படிதான் இருக்காங்க. நமக்கு வந்து ரொம்ப புதுசா இருக்கு அந்த படம் பார்க்கும்போது. அப்படி ஒரு ரைடு. இந்த சார்ச்சர்னு ஒரு படம் இருக்கு, அது பாத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் ஒரு தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரில இருந்து ஒரு ஆயில் சப்ளை ஒரு லாரியில போவாங்க. இந்த மாதிரி ஒரு ரொம்ப பயங்கரமா இந்த லடாக்கு இந்த பொலிவியால இருக்கிற அந்த ரோடுகள் அந்த மாதிரி இடத்துல வந்து போவாங்க, தப்பிச்சு போவாங்க. அதுல நிறைய அவங்களுக்கு வந்து சவால் வரும். அதை தாண்டி அவங்க வந்து மீட் பண்ணாங்களா, அதான் கதை. அது நல்ல படம், அது சூப்பரான படம், ரொம்ப ரிஸ்கான படம். அது ரொம்ப எடுத்து அவர் வந்து வில்லியம் பிரெட்ல இருந்து அது வந்து ஒரு மிகப்பெரிய ஃபிளாப் செஞ்ச படம். அது ஸ்டார் வார் வந்தனால அது வந்து ஒரு டிரான்சிட் பீரியட். ஒரு ஆர்டிஸ்டிக் ஆஃப் பீட் படங்கள்ல இருந்து அப்படியே கமர்ஷியல் படம் ஒரு டிரான்சிட் டைம்ல வந்து இந்த படம் மாட்டி அது வந்து மிகப்பெரிய ஒரு பாக்ஸ் ஆபீஸ் பாம் ஆயிடுச்சு இந்த படம். ஆனா இனியும் வந்து அந்த சார்சர் வந்து ஒரு கல்ட் மூவியா வந்து இனியும் ஃபாலோ பண்றாங்க. அந்த மாதிரி இந்த சிராட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு கல்ட் மூவி மாதிரி இருக்கு படம் பார்க்கும்போது. ஆஸ்கர்லயும் அது செலக்ட் ஆயிருக்கு இல்லையா? ஆஸ்கர்ல வந்து பெஸ்ட் இன்டர்நேஷனல் மூவி அது செலக்ட் ஆயிருக்கு. மியூசிக் எல்லாம் எப்ப இருக்கு? மியூசிக் வந்து அந்த டெக்னோ மியூசிக் ஒரு டிரான்ஸா வைப்பா இருக்குது. இது இந்த டெக்னோ மியூசிக் சூப்பரா இருக்கு. அந்த ஒரு டைம்ல அந்த மியூசிக் ஆடும்போது ஒரு சம்பவம் நடக்கும், அதெல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. இவங்க ஒரிஜினல் அந்த மெயின் ஆக்டர் வந்து ஒரு அவர் ஓகே, மத்தவங்க கூட இருக்கவங்க எல்லாம் வந்து அந்த மாதிரி ட்ரெயின்ட் இல்ல. ஒருத்தருக்கு வந்து ஒரு ஹேண்டிகேப், ஒரு லெக் இல்லாம இருப்பாரு, ஒருத்தர் ஹேண்ட் இல்லாம இருப்பாரு. அந்த மாதிரி இந்த படம் வந்து இதெல்லாம் ஒரிஜினலா படமா ஒரிஜினலாலே தெரியும். அந்த மாதிரிதான் இருக்கு. அது நிறைய சீன்ஸ் நீங்க வந்து படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இந்த படத்துல இன்னொரு மெயின் தீமா இருக்க வந்து இது வந்து ஆக்சுவலா ஒரு ரோட் மூவி மாதிரி தான். அந்த ஃபியூரி ரோடு தான் வந்து எடுத்துக்கணும் எக்ஸாம்பிள். ஃபியூரி ரோடு வந்து ஒரு ஆர்டிஸ்டிக்கா எடுத்த இருக்கும். நீங்க வந்து ஃபியூரி ரோடு பாத்தீங்கன்னா நம்ம வந்து சந்திக்காத நம்ப முடியாத மனுஷங்களா வருவாங்க. அது வந்து நம்ம வாழ்க்கையில பாத்திருக்கவே மாட்டோம். ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருப்பாங்க. ஆனா ஒரிஜினலா உலகம் அப்படிதான் இருக்கு. அது வந்து அவர் வந்து அவரோட இதுல காமிச்சிருப்பாரு. சிராட் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே உண்மையான இது. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே மனுஷனால நடக்காது. அதுதான் மெயின். எல்லாமே எல்லா வினையும் நம்ம பண்றதுதான். அந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவர் வந்து கடைசி வரைக்கும் அவர் தேடிட்டே இருப்பாரு, ஆனா அவரே தொலைஞ்சு போயிருவாரு. அந்த மாதிரிதான் இந்த கதை. அவர் பிள்ளைய தேடி போவாரு, அவரே தொலைஞ்சிருவாரு. அது வந்து சூப்பரா இருந்துச்சு சீன்லாம். அந்த இதெல்லாம் மேல பையனோட சீன்லாம் ரொம்ப இதா இருந்துச்சு. என்னடா இது இப்படி போயிட்டு இருக்குங்கிற மாதிரி இருக்கும். போக போக பார்த்தா அந்த மெயின் கேரக்டர் வந்துட்டு அந்த கிராஸ் பண்ணி போனான்னு எப்படி
எப்படி வந்தீங்கன்னு கேட்கும்போது தெரியல, நான் எதையும் யோசிக்காம போனேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டயலாக் முடிச்சு. ரொம்ப இதா இருக்கும், டீப்பா இருக்கும் படமே. ரொம்ப மேலோட்டமா பார்த்தோம்னா வந்து பொண்ணை தேடிட்டு போற மாதிரிதான் இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள நிறைய டெப்தா இருக்கு. பெரிய டயலாக்ஸ் எல்லாம் இல்ல படத்துல. டயலாக்ஸ் எல்லாம் வந்து தேவையே இல்லை படத்துல, இல்ல அவ்வளவு தேவையில்லை. நம்ம வந்து பேக்டிராப்பை பார்த்து புரிஞ்சுக்கணும் தான் இந்த மாதிரி படங்கள்லாம். இந்த படம் வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா கமர்ஷியல் படம் கிடையாது. ஆனா இது மெதுவா தான் போகும். ஆனா சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இந்த படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா வேற வேற நாட்டோட நமக்கு தெரியாத நாடுகளோட படங்கள் பார்த்தா அந்த நாட்டுல இருக்க கல்ச்சர் நமக்கு புரியும். அதுதான் மெயின் இந்த படங்கள் பாக்குறது நமக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெயினோட ஆண்டலூசியா எண்டு பார்டரும் மொராக்காவும் ரொம்ப கிட்ட. அந்த ரெண்டு கல்ச்சரும் மிக்ஸ் பண்ண படமா இருக்குது. இதுல ஃபுல்லா ஸ்பானிஷ் டயலாக் தான், ஆனா மொராக்கால் நடக்குது. இது வந்து கண்டிப்பா இந்த படத்தை மிஸ் பண்ணாம பாருங்க. எனக்கு இந்த படம் பார்க்கும்போது யாரா இந்த டைரக்டருங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. என்னடா லொகேஷன், எப்படி எடுத்தானுங்க இதை அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஃபுல்லா ட்ரை லேண்டா இருக்கு. ஒரு அங்கதான் வாழ்ந்துட்டு இருக்கு மொராக்கோ. அவ்வளவு அழகான நாடு அது. அதாவது அங்க கல்ச்சர் வைஸ் சொல்றான். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெர்பர் கல்ச்சர். அதாவது அவங்க வந்து ரொம்ப ட்ரைபல் ஓரியன்டட். இனியும் பெர்பர் நிறைய இருக்கு. அரபிக் மிக்ஸ் கலக்காம கொஞ்சம் 50-60% நிறைய பேர் இருக்கிற நாடு வந்து மொராக்கோ தான். அரபிக் மிக்ஸ் ஆகாம அவங்க வந்து முஸ்லீம்ஸா இருந்தாலும் அவங்களோட ட்ரெடிஷன் விடாம அந்த புல்லா அந்த ட்ரெஸ் போட்டு நகையெல்லாம் போட்டு அந்த மாதிரிதான் ஒரு கல்ச்சர் அது. இந்த படத்துல அந்த கல்ச்சரல் ஓரியன்ட் எல்லாம் கிடையாது. அந்த நாடை பத்தி சொல்றோம். அந்த ஒரே ஒரு சீனுமே இருக்கும், அந்த மெக்கால அந்த டிவில காட்டுவாங்கல்ல, அது முடியும். அது வந்து அவங்க ஓடிட்டு இருக்கும். அது வந்து ஓகே, நல்ல படம் அது, சூப்பரா இருக்கு பாருங்க.